பிரான்சின் அசோன் மாவட்டத்தை தளமாக கொண்டு செயற்பட்டு வந்த இலங்கையரின் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பணமோசடி கும்பலை சேர்ந்த 9 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். மொராக்கோவில் இருந்து கடத்தி வரப்படும் போதைப்பொருள் பணத்தை துபாய் மூலம் இந்த கும்பல் சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்து வந்துள்ளது. விசாரணையில் கடல் உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்யும் வணிகம் என்ற போர்வையில் போக்குவரத்து நிறுவனத்தை இவர்கள் செயற்படுத்தி வந்தமை தெரிய வந்துள்ளது. மொராக்கோவில் இருந்து லாரிகளின் ரகசிய பகுதிகள் மூலம் ஸ்பெயின் வழியாக பிரான்சிற்குள் போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டுள்ளன. இவ்வாறு பாரிஸ் பகுதிக்கு கொண்டு வரப்பட்ட சுமார் 500 கிலோ முதல் 1 டன் வரையிலான ஹசீஸ் மற்றும் 400 கிலோ வரையிலான கொக்கைன் போதைப் பொருட்கள் உள்ளூர் மற்றும் பிரான்சின் பிற பகுதிகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டுள்ளன. இந்த கடத்தல் மூலம் கிடைத்த கோடிக்கணக்கான பணத்தை சட்டவிரோதமாக மாற்றுவதற்கு நுவான் கே என்பவர் மூளையாக செயற்பட்டுள்ளார். அசோன் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு மூலம் சேகரிக்கப்பட்ட பணம் பின்னர் துபாய்க்கு கடத்தப்பட்டு அங்குள்ள ஒரு கார் வாடகை நிறுவனம் மூலம் மாற்றப்பட்டுள்ளது. நுவான் கே என்பவருக்கு தாய்லாந்தில் உள்ள ஆடம்பர பங்களா மற்றும் சொகுசு வாழ்க்கை முறையை கவனித்து பிரெஞ்சு போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் நுவான் கே வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 2,31,800 யூரோ மற்றும் விலை உயர்ந்த கடிகாரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்ட 9 பேரில் ஒருவர் மட்டுமே தங்களுக்கு உள்ள கடனை அடைக்க போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக ஒப்புக்கொண்டுள்ளார். மற்றவர்கள் மௌனம் காத்து வருகின்றனர்.